உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுநேற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரவு நேரத்திலும் கூட நாம் ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய திருச்சமூகத்தில் வந்து அமரும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டிய நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாம் அவர் நன்றி செலுத்துவோம். ஏறக்குறைய இந்த வருஷத்தினுடைய இறுதி நேரத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக வருடங்கள் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இது வந்து ஒன்லி ஃபார் கால்குலேட்டிங் டைம் அப்படிம்பாங்க. இது நேரத்தை நிர்ணயிப்பதற்கான ஒரு காலங்கள், அவ்வளவுதான். இன்று அது இன்றைக்கு தான், அவ்வளவுதான். இனி நாளை என்பது அது ஒரு சில ஒரு மணி நேரத்துல இது 2026 வருஷம் என்று மாறிவிடும். நம்ம ஒவ்வொரு வருஷமும் தேவனுடைய அந்த சமூகத்தில் வந்து இரவு நேரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பல விஷயங்களுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பல விஷயங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். பல காரியங்கள் நம்முடைய மனதிற்கு வந்து போகும். ஆனாலும் கூட ஒவ்வொரு வருஷமும் நம்ம இங்க நிற்கும் பொழுது சரீர ரீதியாக நாம் எதை அனுபவித்தோம், எது நமக்கு கிடைத்தது என்று அதை பார்த்து அதற்காக நம்ம பல நேரங்களில் நன்றி செலுத்துவோம். உண்மைதான். தேவரீர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நமக்கு நன்றி, தேவரீர் எனக்கு நல்ல பலத்தை கொடுத்து நமக்கு நன்றி. பல பேருக்கு இந்த வருஷத்திலே மரணங்கள் இருந்தது, எனக்கு மரணம் இல்லை. இன்னைக்கு நல்ல ஒரு சூழ்நிலையோடு முழு குடும்பத்தாரோடு கூட இணைந்து நம்முடைய திருச்சமூகத்திலே அமறுபடியாக கற்று உதவி செய்தது என்று சரீர பிரகாரமாக நமக்கு கிடைத்த சில நன்மைகளை நினைத்து பார்த்து பல நேரங்களிலே நன்றி செலுத்துகிற ஒரு நேரமாக இந்த பழைய வருட அந்த நேரமானது சில நேரங்கள் மாறி போகும். அது உண்மைதான். பல நேரங்களில் நம்ம நன்றி செலுத்தணும். தேவன் நம்மை இந்த பொருளாதார ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் நம்மை நடத்தி வந்த விதத்திற்காக நன்றி செலுத்துவது மிக நல்லது. ஆனால் அதே நேரத்திலே ஆவிக்குரிய ரீதியிலையும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரத்தை எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாக நாம் எதை அடைந்தோம், இல்லை நம்ம எதை இழந்தோம், இதை நினைத்து பார்ப்பது எப்போதுமே மிக மிக நல்லது. நமக்கு இருக்கிற சிறிது நேரத்திலே இந்த வருஷத்தினுடைய இறுதி நேரத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இனி அடுத்த வருஷமும் இதே போல வந்து அமர்ந்திருப்போம். நமக்கு ஜீவன் இருக்கிற வரை நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அமர்ந்து தேவனை நம்ம தொழுது கொண்டு அவரை மகிமை செலுத்தி விட்டு அவர் நன்றி செலுத்தி விட்டு கடந்து செல்வது எப்பொழுதுமே வழக்கம்தான். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே ஒரு சில விஷயங்களை உங்களுடைய சிந்தனைக்கு தூண்டும் விதமாக, இல்ல நம்ம சில விஷயங்களை சிந்தித்து பார்க்கும் விதமாக ஒரு சில காரியங்களை நீங்கள் கேள்வியின் மூலமாக நீங்களே அதற்கு பதில் கொடுக்கும்படியாய் நான் வந்து வாசிக்கிறேன். கடந்து வந்த இந்த ஒரு வருட இந்த அனுபவங்கள், ஏறக்குறைய 365 நாட்கள் நம்ம வந்து ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்தோம். இப்படி வாழ்ந்த அந்த காலங்கள்ல நமக்கு பல அனுபவங்கள் இருந்திருக்கும். பல நேரங்கள் பல திருச்சபைகளே இந்த சாட்சி பகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும், சாட்சி நேரம் இருக்கும். அது வந்து தேவன் அவர்களை நடத்தி வந்த விதங்களுக்காக நினைத்து பார்த்து அனுபவங்களை பலவிதமாக அவங்களுக்கு சொல்லுவாங்க. பல நேரங்கள்ல இந்த ஒரு வருஷம் நம்ம அனுபவித்த சில அனுபவ காரியங்கள் வந்து உண்மையிலேயே நம் தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. ஆனா இன்றைக்கு நான் ஒரு 4 விஷயங்கள், 5 விஷயங்களை உங்களுக்கு முன்பதாக நம்ம இந்த புது வருஷத்திற்குள்ளாக போவதற்கு முன்பதாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொண்டு இல்லை, நம்முடைய அனுபவங்களை நம்ம சிறிது நேரம் யோசித்து பார்த்து இந்த அனுபவ ரீதியாக என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருந்தேன், இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்ல இந்த ஸ்பிரிச்சுவலான சில விஷயங்களை நான் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டேன் என்பதை நம்ம சற்று சிந்திப்பது மிக நல்லதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்பர் 1, இந்த நாட்களில் இந்த நேரங்களில் கடைசி நேர துளிகளிலே நான் முதலாவது சிந்திக்க வேண்டிய முதல் விஷயம், எனக்கு இந்த 4 விதங்கள் 5 விதமான அனுபவங்கள் எனக்கு இருந்ததா அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். இந்த நேரத்தில் மிக மிக நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலக பிரகாரமான அழிந்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் போயிடும் ஒரு நாள். ஆனா நான் இன்றைக்கு இப்பொழுது பேச போகிற சில விஷயங்கள் இது நிரந்தரமானது, தேவன் எதிர்பார்க்கக்கூடியது. ஆகவே இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக சொல்ல போகிற இந்த விஷயங்கள், இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததா என்பதை சற்று நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். நம்பர் 1,
உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இது தேவ பிள்ளைகளுடைய நிலைமையை பற்றி பேசுறாரு. 32:10 பாழான நிலத்திலும் ஊழை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட, வேறு பிள்ளைகளை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் கூட, நாம் முதலாவது சிந்தித்து பார்க்க வேண்டிய முதல் விஷயம் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, எனக்கு முதல் அனுபவம் தேவனால் இந்த வருடம் முழுவதும் நடத்தப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் முதலாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனால் நடத்தப்பட்ட அனுபவம் இந்த வருஷம் முழுவதும் என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் இருந்ததா என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பல நேரங்கள்ல தேவன் எனக்கு நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல பண வசதியை கொடுத்திருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு மக்கள் செல்வாக்கை கொடுத்திருக்கலாம். எனக்கு ஏதோ ஒரு ரீதியிலே தேவன் சில நன்மையான ஈவுகளை கொடுத்து வைத்திருக்கலாம். ஓகே, இது ரொம்ப நல்லது. ஆனால் என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே தேவன் என்னை நடத்தினார் பிரதர் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எத்தனை அனுபவங்கள் இருக்கிறது? தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்த அந்த வருஷம் முழுவதும் என்று சொல்லுகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இங்க சொல்லுகிறார், தேவன் கண்டுபிடித்தார். என்னை கண்டுபிடிச்ச இடத்தை அவர் சொல்றாரு. எங்க கண்டுபிடித்தாராம்? பாழான நிலமா, அப்புறம் எப்படிப்பட்ட நிலமா? அது வெறுமையான அவாந்தர வெளியில கண்டுபிடிச்சார். சரி, கண்டுபிடிச்சிட்டு விட்டாரான்னு கேட்டா இல்ல இல்ல, அவர் கண்டுபிடித்தார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செஞ்சாராம்? நடத்தினார். நான் சொல்லுவேன், நீங்க சொல்லலாம், தேவரீ இந்த வருஷம் முழுவதும் நீர் என்னை எந்த அளவுக்கு நடத்தினீர். பல நேரங்களிலே என்னை எப்படி நடத்தினார் என்று சொல்வதற்கு கூட பல நேரம் நமக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அவனை நான் நடத்தினேன்பா. ஆனால் இன்றைக்கு உட்கார்ந்து நாம் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னை நடத்தினார் என்ற அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கணும். இங்க வேதார்த்தம் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் சங்கீதங்கள் புஸ்தகம் 80ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். 80ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நீங்க பார்ப்பீர்கள் என்றால் 82 பாருங்களேன். 82 முன்பாக பாருங்க, நீர் உமது வல்லம் என்ன செஞ்சாராம்? எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தவர்களும். இந்த நீங்க 80ஆம் வசனம் உள்ள நீங்க ஆசாரிய படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, தேவன் எப்படி இந்த ஜனங்கள் எல்லாம் வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. அதான் முழு வசனம் படிக்கணும் நேரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த நேரத்தில் நீங்க அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் சற்று யோசிங்களேன். ஜனவரி மாசம் உங்க வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிச்சு? ஜனவரி மாதம் முதல் தேதி நீங்கள் கண் விழித்து பார்த்த அந்த நாளில் இருந்து இன்றைக்கு யோசித்து பார்க்கும் பொழுது இந்த வருஷம் தேவன் என்ன இப்படி வந்து நிற்பாடு வச்சிருக்காரு. இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா நின்று கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது என் கையில் இல்லாத பல விஷயங்கள் என் கையில் இன்னைக்கு இருக்குது. நான் சிந்திச்சு பார்க்காத பல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. நான் யோசித்து பார்க்காத பல சந்தர்ப்பங்கள், காரியங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக சில காரியங்கள் நடந்திருக்கு. நம்ம யோசிக்கணும், தேவரே இந்த 12 மாசம் நான் பிளான் பண்ணபடி இது நடக்கல. ஆனா என் தேவன் அவருடைய திட்டம் வச்சிருந்தார். பாத்தீங்களா, நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த வருஷம் பிரதர் என் குடும்பத்துல இது நடக்கும் எதிர்பார்க்கல. நான் கத்து நடத்தினேன். என் கணவனுக்கு இது நடந்தது, என் மனைவிக்கு நடந்தது, என் பிள்ளைகளுக்கு நடந்தது, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு நடந்தது, என் வாழ்க்கையில பல விஷயங்கள் இது நடந்தது. ஆனால் இந்த வருஷம் ஆரம்பித்த பொழுது இது பிளானே கிடையாது, மைண்ட்ல இல்ல எதுவுமே. ஆனா என் தேவன் நடத்தினான். ஒரு விசுவாச பிள்ளைகள் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது யோசிக்க வேண்டிய முதலாவது விஷயம், தேவனால் நடத்தப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் உண்டா? சங்கீதக்காரன் சொல்வார், தாவீது சொல்வார் 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை தன் குடும்பத்தோடு சேர்த்து பேசுற வார்த்தை அடிக்கடி வாசிக்கிற பகுதிதான் 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பாருங்க 7:18 என்ன போட்டு பாருங்க. அப்பொழுது தாவீது சொன்ன வார்த்தை கவனிங்களேன். உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகி ஆண்டவரே பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம். இன்னொரு வார்த்தை தெரியுமா? தேவனுடைய சமூகத்துல பிரவேசிக்கிற சொன்ன வார்த்தை, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் என்னது எம்மாத்திரம்.
நான் சில வீடுகளுக்கு சொல்லும் போது நான் பார்த்துருக்கிறேன். இதே வருஷம் 2025 ஜனவரி மாதம் சில வீடுகளுக்கு நான் ஜெபிக்க போகும்போது, ஜனவரி மாசம் அப்பா இருந்தாரு, அம்மா இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க. இப்ப இந்த டிசம்பர் ஆயிடுச்சு. அதே வீடுகளுக்கு நான் திரும்பி சொல்லுகிறேன், அப்பா இந்த இடத்துல அப்பா கிடையாது, வெறும் தாய் இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். அந்த சில குடும்பங்களுடைய வாழ்க்கையில அப்படியே மாறிப்பட நான் பாக்குறேன். சில குடும்பங்கள்ல கணவன் இருக்கிறான், மனைவி கிடையாது. சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி மட்டும் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இல்லை. இந்த வருஷம் இந்த ஒரு வருஷம் 12 மாதத்திற்குள்ளாக நடந்திருக்கு. சில வீடுகளுக்கு போகும் பொழுது முதலாவது மாசத்திலே கண்ட மகிழ்ச்சி இந்த 12வது மாசத்திலே பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு இடி, பயங்கரமான ஒரு பேர் இழப்பு, பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை எண்ணி பார்க்கும் பொழுது தாவீது பக்தன் சொல்லுகிறான், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு யாரியா? தேவனுக்கு முன்னாடி நான் யார்? ஒண்ணுமே கிடையாது. நான் எத்தனை முறை என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும், நான் எத்தனை முறை தேவனுக்கு அவமானத்தை கொண்டு வந்திருந்தாலும், உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும், பாவத்தின் மேல் பாவம் செய்திருந்தாலும், எனக்கு இந்த ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, வாப்பா வாப்பான்னு தட்டி கொடுத்து என்ன செஞ்சாலும் இந்த 12ஆம் மாசம் பார்க்க வச்சிட்டாரு. நான் அதுக்கு பாத்திரம் கிடையாது, இது கிடையாது, எனக்கு அந்த தகுதி எதுவுமே கிடையாது. தாவீது பக்தன் உட்படவே சொல்லுகிறாரு, ஐயா இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறேன், எத்தனையோ வீடுகளை பார்க்கிறேன், அவர்களுக்கு இல்லாத பெரிய சாக்கியம் உண்மையற்ற எனக்கு, பரிசுத்தமற்ற எனக்கு, பக்தி இல்லாத எனக்கு, தேடாத எனக்கு என் தேவன் கொடுத்துட்டான்னு சொல்லும் பொழுது நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு நன்றியுள்ளவனாய் காணப்பட வேண்டும். வேதம் மற்ற பக்தன் சொல்லுகிறான், தேவரீர் என்னை இதுவரைக்கு கொண்டு வந்ததற்கு நானும் எம்மாத்திரம் என்னுடைய வீடு. இந்த மனுஷனை கொண்டு வந்த விதத்தான் சொல்றாரு. நீங்க சங்கீதம் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது இந்த மனுஷனை எங்க இருந்து எங்க கொண்டு வந்தாருன்னா, சங்கீதம் புஸ்தகம் 40ஆம் சங்கீதத்துக்கு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், எதை நினைச்சு பார்த்து சொல்றாருன்னா, 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, எங்க இருந்து கொண்டு வந்தாராம்? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து எங்க இருந்து கொண்டு வந்தான்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஐயா பயங்கரமான குழி, பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி கொண்டு வந்து எங்க கொண்டு வச்சா? அவர் சொல்றாரு, என் கால்கள் எங்க வச்சா? கண்மலையில நிறுத்திட்டா. இந்த குழி என்று, பயங்கரமான குழி என்று சொல்லும் பொழுது நம்ம வேதத்துல படிக்கிறோம் அல்லவா, குழி என்பது இது ஒரு பள்ளத்தை குறிக்கிற விஷயம் கிடையாது. அது எப்படிப்பட்டதுன்னா மரணத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. பல நேரங்கள்ல நான் மரண தருவாயில் இருந்த சொல்றேன், கோலியாத்துக்கு முன்பதாக மரண தருவாய், எப்ப மரணம் வரலாம். சவுல் என்னை எத்தனையோ முறை கொலை செய்ய பார்த்தான். துஷ்டமான மிருகங்கள் என்னை பல முறை பச்சித்து என்னை கடுத்து என்னை கொலை செய்ய பார்த்தது. நான் செத்துருப்பேன் என்னைக்கோ. பயங்கரமான குழியில் இறங்க வேண்டியவனா, ஆனால் ஜஸ்ட் மிஸ், மரணத்திலிருந்து தப்பிச்சு இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு அமர்ந்திருக்கிறேன். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு, தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர், எங்க இருந்து என்றால் பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து எங்க வச்சிட்டாரா? கண்மலை, யாரும் என்னை அசைக்க முடியாது வந்து வச்சிருக்கிறார். என்ற அனுபவம் நம்முடைய பல வாழ்க்கையில பல நேரங்கள் நமக்கு நடந்திருக்கலாம். ஜஸ்ட் மிஸ், ஒரு சில நேரம் அவ்வளவுதான். எத்தனையோ நேரங்கள் அவ்வளவுதான், மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாச்சு நினைச்சேன், அவ்வளவுதான். ஆனாலும் நான் தேவனுக்கு பயப்படாம, தேவன் கூட இருந்து நான் பயப்படாம இருந்தேன். ஏன்னா என் கூட அவர் இருந்து என்னை இன்னைக்கு உட்கார்ச்சிருக்கிறார். பயங்கரமான குளிர்ந்து என்னை தூக்கினார். 2 சாமுவேல் புஸ்தகம் 22 வாசிக்க வேண்டாம். 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, விசாலமான இடத்திற்கு என்னை கொண்டு வந்தார். விசாலமான இடம், கண்மலையான இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினாராம், குழியில் இருந்து தூக்கி. 2வது சொல்றாரு, சத்துருவின் கையிலிருந்து, இதை 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, சத்துருவின் கைகளிலிருந்து என்னை கொண்டு வந்து எங்க வச்சாருன்னு கேட்டீங்கன்னா விசாலமான இடத்துல வச்சார். அவர் சொல்றாரு, ஐயா நான் எல்லா பக்கத்திலும் இருக்கப்பட்ட பிரதர், ஆனால் என் தேவன் பலவிதமான சத்துருக்களை சூழ்ந்து கொண்டார்கள். உண்மைதான், எல்லாவற்றின் மத்தியில் தப்பி 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 இன்னைக்கு ஒரு பெரிய ராஜாவை அமர்ந்திருக்கிறேன். அவர் கொண்டு வந்த விதத்தை நினைத்து பார்த்து கத்துக்காண்டி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு முதலாவது எனக்கு இந்த அனுபவம் இருக்குதா? தேவனால் நடத்தப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருஷம் இருந்ததா? ஒருவேளை இப்படி இருந்தது என்றால் எண்ணி பார்த்து கத்துக்காண்டி சொல்லுங்க. என்னால் அல்ல ஆண்டவரே, இது எல்லாமே உம்மால் என்பதை யோசிங்க. கர்த்தர் ஒருவர் தான். எங்க சாதாரணமான அவரால் படைக்கப்பட்ட ஒரு
ஜீவன் நம்பலாம், மண்ணு சாதாரண மண் நம்பலாம். அந்த பராக்கிரமுள்ள தெய்வத்திற்கு முன்பதாக நம்மளாம் ஏமாத்துறோம். ஆனா தேவன் என்னை எம்மட்டுமாக என்னை கொண்டு வந்து நடத்தி கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அல்லவா, அவை தேவன் என்று சொல்லுவோம். என்னை கண்டுபிடித்தார், நடத்தினார். நடத்தின அனுபவம் இருக்கிறதா என்பதை பாருங்கள். நம்பர் 2, இரண்டாவது நமக்கு எந்த அனுபவம் இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். எல்லாரும் தெரிந்த ஒரு வசனம் தான், ஆனால் வாசிங்களேன். ஆபகுக், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், இல்லாமல் போனாலும் போதும், நான் கர்த்தருக்கு எப்படி போனா மகிழ்ச்சியா. இரண்டாவது என்னுடைய அனுபவம். முதலாவது கர்த்தரால் நடத்தப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்பதை யோசிங்க. இரண்டாவது, கர்த்தருக்குள் இந்த வருடம் முழுவதும் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியா இருந்தேனா? இது ஒரு பெரிய ஒரு கேள்வி, நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கேள்வி. நீங்க இந்த வருஷம் நான் அளவே இல்லை அப்படின்னு சொன்னவங்க யாரா இருக்கீங்களா? இந்த வருஷம் அளவே இல்லை, இருந்தேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்படியா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு வரணும். ஏன் அப்படின்னா, எப்படி சிரிக்கிறது கத்துக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. என்ன நடந்தாலும் நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். என் வாழ்க்கையில சந்தோஷம் அதுக்கு அளவே இல்லாம இருந்துச்சு பிரதர். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனைவி, அப்படிப்பட்ட பிள்ளைங்க, அப்படிப்பட்ட குடும்பம், அதனால என் வாழ்க்கையில கவலையும் இல்ல கண்ணீரும் இல்ல பிரதர்ன்னு சொல்ற ஆளா இருக்கீங்களா? வேதம் சொல்கிறது. இரண்டாவது, இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அதாவது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வராதுன்னு சொல்லாது, கண்ணீர்கள் உண்டுதான். மகிழ்ச்சியா இருங்கள் என்று சொன்ன பவுலடிகளாரே தேவ பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு செபித்தார். கண்ணீர் நல்லது, வருத்தம் நல்லது, ஆனா அது எதுக்காக நான் பார்க்கணும், உலகத்திற்குரியதா இருக்குதா இல்ல ஆவிக்குரியதா, தான் முக்கியம். அது 2 டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்த அனுபவங்கள், ஏதாவது ஒரு அனுபவம், கர்த்தருக்குள் இவ்வளவு மகிழ்ச்சியா இருந்த சமயத்துலன்னு ஏதாவது ஒரு அனுபவம் மட்டும் இருக்குதா இந்த வருஷத்துல? நான் சொல்றேன்ல, அதாவது உலகத்தாருக்கு எப்படி கேட்டீங்கன்னா, நன்மை நடந்தால் மகிழ்ச்சி, கேட்டதெல்லாம் கிடைத்தால் மகிழ்ச்சி, எதிர்பாராத நன்மைகள் நடந்தால் பெரிய மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா அதே சமயம் தீமை நடந்தால், கேட்டது எதுவுமே கிடைக்காமல் இருந்தால் பயங்கர துக்கம். இது உலகத்தானுடைய பொதுவான இயல்பான குணம். அது இன்னைக்கு விசுவாசியாய் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே தீமைகள் நடக்கும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, கவலைகள் வரும் பொழுது, கேட்டது எதுவுமே கிடைக்காத பொழுது நாமும் கவலை கொள்கிறோம். இப்ப நம்ம 2 பேத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் கேக்குறீங்க? ஒண்ணுமே இல்ல. அவனும் அதேதான், கேட்டது கிடைச்சுன்னா அவங்க கடவுள்கிட்ட அவன் கேட்டா கிடைக்குது, சந்தோஷமா இருக்கிறான், நன்மை நடந்தா சந்தோஷமா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாமும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கிறோம், நன்மைகள் நடக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனால் சில கவலைக்குரிய விஷயங்கள் நடக்கும் பொழுது, கஷ்டத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும் பொழுது என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியுதான்னு கேட்டா இல்ல. இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது ஒரு அனுபவம் சொல்ல முடியுமா? இல்ல பிரதர், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இந்த வருஷம் வாழ்ந்தேன், எனக்கு துக்கம் இல்லைன்னு கிடையாது, வருத்தத்துக்குரிய விஷயங்கள் நடக்கவே இல்லைன்னு கிடையாது, எல்லாம் நடக்கத்தான் செஞ்சுச்சு. பவுலுக்கு நடக்காதா சொல்லுங்க? பவுலுடைய வாழ்க்கை உயிர், அவருடைய மீதி இருக்க 37 வருஷம் ஊழியம் பார்த்தாரு பாத்தீங்களா, ரசிக்கப்பட்டு ஏறக்குறைய 35-36 வருஷம் அவருடைய ஊழியத்திலேயே பலவிதமான பாடுகள் இருந்தது. பாடுகள் இல்லைங்கிறதுனால கிடையாது, பாடுகள் இருந்தாலும் விசுவாசி சொல்லணும் நான் மகிழ்ச்சியா இருந்தேன். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷம் இருந்துச்சான்னு கேட்டா நம்ம பல பேர் என்ன பதில் சொல்லவும் தெரியாது. ஆனா இங்கே ஆபகுக் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பேசும்போது சொல்றாரு, ஐயா எனக்கு இதுதான் வருமானம், எனக்கு இதுதான் நன்மையை கொண்டு வரக்கூடியது, எனக்கு இதுதான் சந்தோஷம். ஆனால் என் சந்தோஷத்திற்கு இடையூறா இருக்கக்கூடியது எல்லாம், ஒளிவ மரத்துல ஒண்ணு இல்ல, திராட்சை செடி ஒண்ணு இல்ல, அங்க மந்தையில ஒண்ணு இல்ல, எனக்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் அவர் சொல்றாரு, எதுல மகிழ்ச்சியா இருப்பேன் என்று கேட்டால் யாருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பானா? கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருந்தார். எனக்கு எல்லாவற்றை விட பெரியவர் என் கூட இருக்கிறார், அவ்வளவுதான். இதையெல்லாம் உண்டாக்கினவர் என் கூட இருக்கிறார், அவ்வளவுதான். பணம் இல்லை என்று நான் கவலைப்படுகிறேன், ஆனால் பணத்திற்கெல்லாம் அதிபதி, வானம் சிங்காசனமாக, பூமிக்கு அடியில் இருக்கிற எல்லாமே பாதுபடியாய் கொண்டிருக்கிற என் தேவன் கூட இருக்கிறதுனாலே எனக்கு எது மகிழ்ச்சியா இருக்குது என்றால் பணம் போயிருச்சு, ஆனா அதை படைத்த தேவன் கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, ஆனா உலகத்தை உண்டாக்கின கூட இருக்கிறார். ஆகவே நான் கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறேன், மகிழ்ச்சியா.
இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே நடக்கும். கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது அதுதான். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அதுதான். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 11ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 11வது வசனத்திலே நம்ம படிக்கும் பொழுது 16:11 பாத்தீங்க அப்படின்னா என்ன போட்டு பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு என்ன செய்யுங்க தெரியப்படுத்தும். தேவனுடைய சமூகத்துல என்ன இருந்துச்சா, பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய. என்ன ஒரு வார்த்தை தெரியுமா? இந்த மனுஷன் மகிழ்ச்சியை தேடின இடமே எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா தேவ சமூகம் தான். இன்னைக்கு என்னை நேசிக்கிற சில பேர் போயிட்டானா ரொம்ப வருத்தப்படுவேன். நான் நேசிக்கக்கூடிய பணம் விட்டு போயிடுச்சுன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அதாவது ஒரு விசுவாசிக்கு எப்ப துக்கம் வரும்னு கேட்டீங்கன்னா, என் மைண்டு, என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆசை எல்லாம் எது மேல அதிகமா இருக்கிறதோ அது பறிபோகும் போது எனக்கு வருத்தம். எனக்கு ஒரு இது மேல ஆசையே கிடையாது, அது இருந்தாலும் எல்லாத்தையும் எனக்கு என்னன்னா ஒண்ணு போல தான் இருக்கும். அப்ப எனக்கு எதனால அதிகமா தோணப்படுறேன், எது என்னை அதிகமாய் துக்கப்படுத்துகிறது, அப்ப என்ன அர்த்தம்னா நான் எதை அதிகமாய் சார்ந்திருக்கிறேன் அதெல்லாம் தெரியும். என் தேவனுக்குரிய விஷயங்கள்ல நான் ரொம்ப ஆசை கொண்டிருந்தேன் அப்படின்னா அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, அது ஒரு எனக்கு எங்கதான் மகிழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா உம்முடைய சமூகத்துல எனக்கு என்ன இருக்கு தெரியுமா, பரிபூர்ண மகிழ்ச்சி. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை இந்த வருஷம் வாழ்ந்த பிரதர்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னு கேட்டா என்னுடைய மகிழ்ச்சியை நிர்ணயிப்பது எதுவா இருக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தினுடைய பொருள், உலகத்தினுடைய பணம், உலகத்தினுடைய மனிதர்கள், உலகமே இருக்கக்கூடாதுங்க. என்னுடைய மகிழ்ச்சியை நிர்ணயிப்பது எதுவா மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று கேட்டால் தேவன் ஒருவராய் மட்டும்தான். தேவனுடைய சமூகத்தை நாடி தேவனுடைய சமூகத்தில் இருந்ததுனாலே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஏன்னா தேவன் ஒரு நாளை மட்டும் போகப்படுது. அப்ப தேவனோடு அப்படி இருக்கும்போது எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய எதிர்பார்ப்புகளும், நம்முடைய ஆசைகளும் எல்லாமே எது மேலே இருக்குன்னு கேட்டீங்கன்னா கர்த்தரையே நாடு மிக முக்கியம். கர்த்தரை தேடுவது மிக மிக நல்லது. இந்த இரண்டாவது அனுபவம் என் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கும். ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே தேவன் வரும்பொழுது அது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்டாக்கு. நாங்கள் இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியோடைய பிரேயருக்கு வருஷத்துல ஒரு 2 முறை போகும் நினைக்கிறேன். போகும்போது அங்க ஒரு ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க சொல்லுவாங்க. நான் ஒரு 2 முறை அந்த சம்பவத்தை கேட்டேன். அது அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு, அதனால சொல்றேன். ஸ்ரீலங்கால வெளிக்கடை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறைச்சாலை இருக்கு, ஒரு இடம். அந்த சிறைச்சாலை இருக்கு, ஜெயில் இருக்கு. அந்த சிறைச்சாலையிலே கோவிந்தசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை 2 கொலைகள் செஞ்ச குற்றத்திற்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க ஜெயில போட்டாங்க, உள்ள வச்சிட்டாங்க. அப்ப அதுக்கு தீர்ப்பு வருது, நீ 2 கொலை பண்ணிட்டப்பா, அதனால உனக்கு மரண தண்டனை எழுதியாச்சு. இப்ப இடையில அந்த தண்டனை வருவதற்கு, அதாவது தண்டனை காலம் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, வக்கீல் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப இந்த மனைவி நிறைய பிரயாசப்படுறாங்க. தனக்கு இருந்த வீட்டை வித்தாங்க, தனக்கு இருந்த நகைகள்லாம் வித்தாங்க. வித்து ஒரு பெரிய லாயர் பிடிச்சிட்டு அந்த லாயர் சொன்னாரு, ஏமா ஒரு பொய் சாட்சி ரெடி பண்ணியாச்சு, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். என்ன சொன்னா போதும்? அங்க கூண்டல் நிற்கும் போது கோவிந்தசாமி சொல்லிருங்க, நீ கொலைய பண்ணுனையான்னு கேட்டா இல்லன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், அவன் விடுதலை வெளியே வந்துருவான். இதுதான் சொல்ல சொன்னாங்க. ஆனா இந்த கோர்ட் ஹியரிங் வர்றதுக்கு முன்னாடி, அந்த தீர்ப்பு வர்றதுக்கும் இதுக்கு நடுவில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு சம்பவங்கள். அப்ப இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல இந்த வேதாகமத்தை இந்த மனுஷன் படிக்க நேர்ந்தது. கோவிந்தசாமி கொலை செய்த மனுஷன் படிக்க நேர்ந்தது. இவன் படித்த பொழுது இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் பயங்கரமா அவன் இதயத்தில் பேச ஆரம்பிக்கும். தன் பாவத்தை அவனுக்கு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. வேதத்தை படிக்கிறான், அவரே அந்த அறையில முழங்கால் போடுறாரு, ஜெபம் பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். ரொம்ப விரும்பி படிக்க ஆரம்பிச்சார். மத்தேயு சுவிசேஷத்தை நிறைய படிக்க ஆரம்பிச்சார். இப்ப அந்த நாள் வந்துச்சு, கடைசி அந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் வந்தது. ஒரு மரண தண்டனை கைதிதான். தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் வந்த பொழுது கூண்ட நிக்கிறான். இந்த பக்கம் அவங்க மனைவி எல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா காசு நிறைய செலவு பண்ணியாச்சு. இருந்த நகை, நிலங்கள், இடத்தெல்லாம் வித்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப அந்த நீதிபதி கேட்கிறார், கோவிந்தசாமி நீ 2 கொலை பண்ணதுக்காக உன்னை எங்க நிப்பாட்டி இருக்கிறோம், நீ கொலை செய்தது உண்மையா? அதான் கேள்வி. இவன் பதில் சொல்லணும், இல்லைன்னு சொல்லிட்டா ரிலீஸ், அவ்வளவுதான். அவன் சொன்னா, நான் 2 கொலை பண்ணல, மொத்தம் 5 கொலை பண்ணி அப்படின்னா. அந்த அம்மாவுக்கு பயங்கர சாக்கி. அப்ப தீர்ப்பு எழுதிட்டாங்க, கோவிந்தசாமிக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பு எழுதி விட்டாங்க.
அவர் வெளியில வந்த பிறகு அவங்க மனைவி இவருடைய காலரை பிடிச்சு கண்ணத்திலே அடிக்காங்க. அடிச்சு அவங்கள கோபமா பேசுறாங்க. இல்ல ஒரு மனுஷனாயா, எனக்கு இருந்த எல்லாத்தையும் வித்து உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வர நினைச்சது பண்ணேன். ஆனா நீ ஒரே ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லி வெளியே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன பொழுது இவர் சொன்னாராம், மரணத்தை குறிச்சு எனக்கு பயம் கிடையாது, எனக்கு இப்ப கவலையும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த வசனத்தை படித்தேன். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் பாவத்தோடு 100 வருஷம் வாழ்றதை விட பரிசுத்தத்தோடு ஒரு நாள் நான் மறிச்சாலும் அது எங்க போயிடும், பரலோகத்துக்கு போயிடும். ஏன்னா அங்க ஒரு திருடனை குறித்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த திருடனுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு சாகிறதுக்கு முன்னாடி, ஒரே ஒரு சந்தர்ப்பம். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், தேவரீர் பிதாவே என்னை நீங்க நினைச்சுக்கோங்க. தன் பாவத்தை அங்க அறிக்கிட்டான், ஏற்றுக்கொண்டான், அவன் பரலோகத்துல இருக்கிறான். எனக்கு அதே ஆசை தான். இன்னைக்கு மிக மகிழ்ச்சியோடு மறிக்க போகிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் எனக்கு தண்டனை உண்பது, நான் சாக போறேன் தெரியும். ஆனால் எனக்கு எதை குறித்தும் கவலை கிடையாது. ஏன்னு கேட்டா நான் இன்றைக்கு என் பாவத்திலிருந்து விடுபட்டவனாக, முழு பாவத்தையும் அறிக்கை செய்தவனாக, இன்றைக்கு பாவம் அற்றவனாக பரிசுத்தத்தோடு மறிக்க போகிறேன். எனக்கு இதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் இனி மீதி வாழ்ந்த நாட்கள் கொஞ்சம் இருந்தா கூட நான் செய்த குற்றத்தெல்லாம் மறைச்சிட்டு, செஞ்ச பாவத்தையெல்லாம் மறைத்துக் கொண்டு நான் வாழ்ந்து மறிக்கும் பொழுது எனக்கு நித்தியமான ஆக்கினி தண்டனை இருக்கிறது. ஆனால் அதை விட எனக்கு நித்தியமான ஒரு மார்க்கு தேவனுடைய பிள்ளையோடு வாழக்கூடிய பெரிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது அல்லவா, எனக்கு இதுல பெரிய மகிழ்ச்சி. தேவ சமூகம் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி மறிச்சான். இதை நான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. ஒரு இயேசுனா யாருமே தெரியாத ஒரு மனுஷன், வாழ்க்கையில கேள்விப்படாத மனுஷன், சிறைச்சாலையிலே மறிக்க போகிற சிறிது நாட்களுக்கு முன்பாக இந்த வேதத்தை படித்து தேவ சமூகத்திலே இருந்து அது அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கடந்து வந்த ஒரு 12 மாத காலங்களிலே எனக்கு எது மகிழ்ச்சியா இருந்தது? இன்னைக்கு நம்ம பல பேருக்கு மகிழ்ச்சியா இருந்தது எது என்று நமக்கு எல்லாருமே தெரியும். தேவனோடு கூட இருந்தது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்ததா, இல்ல தேவனை விட்டு பிரிந்தால்தான் மகிழ்ச்சி என்று தேவனை விட்டு பிரிந்திருந்து எத்தனையோ காரியங்கள் மகிழ்ச்சியை செலவழித்தோம் அல்லவா? எது என்ன மகிழ்ச்சிப்படுத்திய? இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சா? கர்த்தரோடு கூட இருப்பதுதான், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் இருந்திருக்கும் என்றால் உண்மையாய் நான் யார் என்று கேட்டால் தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ்ந்த ஒரு மனுஷனாய் இருப்பேன் என்பது எந்த சந்தேகம் இல்லை. இரண்டாவது அனுபவம், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்த அனுபவம் இருந்ததா என்பதை சற்று சிந்தித்து பாருங்க. முதலாவது பார்த்தோம், தேவனால் நடத்தப்பட்ட அனுபவம் இருந்ததா, கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருந்த அனுபவம் இருக்கிறதா. மூன்றாவது விஷயத்தை பார்ப்போமே. மூன்றாவது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அற்புதமான வாய்ப்பு. ஒரு வீடு, ஒரு தேசம், ஒரு சபை, பலவிதமான பாத்திரங்கள் இருக்கு. சில பாத்திரம் பொன்னா இருக்கு, சில பாத்திரம் வெள்ளி, சில பாத்திரம் வெறும் மண்ணுதான், சில பாத்திரம் சில்வர், ஏதோ ஒரு இருக்கு, அவ்வளவுதான். வெளியில பார்க்கும் பொழுது இதுல எது விலையேறப்பட்ட பாத்திரம் உலகத்தார் சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எது பெரிய பாத்திரம், விலையேறப்பட்டது எது? பொண்ணுதான். இது உலக பிரகாரமான மேலோட்டமாய் பார்க்கக்கூடிய பார்வை. சில பாத்திரங்கள் பொன்னா இருக்கு, தங்கம், அதுதான் இருக்கிறது பயங்கர ஒரு விலையேறப்பட்டது. ஆனால் தேவனுடைய பார்வையில, விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய பார்வையில பார்க்கும் பொழுது இது பொன்னா வெள்ளியா அதெல்லாம் இரண்டாவது. யார் கனத்துக்குரியவர் என்று கேட்டால், எந்த பாத்திரம் மிக கனத்துக்குரியது என்று கேட்டால், அங்கே வசனம் சொல்கிறது எந்த பாத்திரமா? எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். இது ரொம்ப முக்கியம். இங்கே வேதவசனம் சொல்கிறது தேவனுக்கும் எஜமானுக்கும் உபயோகமான பாத்திரம் தான். எப்படிப்பட்ட பாத்திரம் கேட்டீங்க அப்படின்னா கனத்துக்குரிய பாத்திரம். மற்ற பாத்திரங்கள் இருக்கலாம், ஆனா என்ன கிடையாது, அதனால நோ யூஸ். மூணாவது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், எனக்கு இந்த அனுபவம் இருக்குதான் பாருங்க. இந்த வருடம் முழுவதும் தேவனுக்கு பயன்பட்டவனாய், தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாய் நான் இருந்தேனா? இந்த அனுபவம் இருக்குதான் உங்களுக்கு?
நீங்க வீட்டுக்கு பிரயோஜனமா இருந்தீங்க, நாட்டுக்கு பிரயோஜனமா இருந்தோம், நண்பர்களுக்கு பிரயோஜனமா இருந்தோம், குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருந்தோம், எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருந்தோம். உங்களை உண்டாக்கிய உங்கள் தேவனுக்கு பிரயோஜனமா இருந்தீங்களா? 12 மாசம் என்ன பிரயோஜனமா இருந்தீங்க? என்ன பயனா இருந்தீங்க? எப்படி பயன்பெற்றீர்கள் தேவனுக்கு என்பதாக? தேவனுடைய கரத்திலே, தேவனுடைய கரங்களிலே, தேவனுக்காக, இந்த எஜமானுக்காக நீங்கள் பயனுள்ள பாத்திரமா இருந்தீர்களா? சக்தி செஞ்சு பாருங்க. இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் எனக்கு சில பணங்களை கொடுத்தார். இது யாருக்கு பயனா இருந்துச்சு? யாருக்கு இருந்துச்சு? எனக்கு இருந்தது, என் குடும்பத்திற்கு இருந்துச்சு. தேவனுக்கு, தேவன் எனக்கு கொடுத்த சில பதவி, சில உயர்வு, இது யாருக்கு பிரயோஜனமா இருந்தது? தேவனுக்கா இல்ல எனக்கா? தேவன் எனக்கு கொடுத்த நல்ல உழைப்பு, நல்ல உடல் கொடுத்தாரு பார்த்தீங்களா? இந்த உழைப்பு நான் அதிகமா எங்கே உழைத்தேன்? தேவனுக்கா இல்ல உலகத்திற்கா? இதெல்லாம் தப்பு சொல்லலை. ஆக்சுவலி நம்முடைய பணமும், நம்முடைய உயர்வுகளும், நம்முடைய உழைப்பு எல்லாமே உலகத்து, நம்முடைய குடும்பத்தாருக்கு செஞ்சுதான் ஆகும். அது தப்பு சொல்லல நான். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குல்ல, தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவருக்கு என்ன பிரயோஜனம்? நான் என்ன பயன்பட்டவனா இருந்தேன் கடந்த வருடம் முழுவதும்? இந்த அனுபவம் இந்த வருஷத்துல 12 மாசம் இருந்துச்சு பாத்தீங்களா? இந்த 12 மாதத்திலே எத்தனை அனுபவம் நீங்கள் சொல்ல முடியும்? நான் தேவனுக்கு இந்தந்த இடங்கள்ல பிரயோஜனமா இருந்தேன் பிரதர், நான் பயனுள்ளவனா இருந்தேன் பிரதர், என் மூலமாக இந்த தேவன் அங்க மகிமைப்பட்டார், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய திருச்சபைக்கும் தேவனுக்காக நான் ஏதோ ஒரு விதத்துல இதன் மூலமாக பயனுள்ளவனா இருந்தேன் என்று எந்த அனுபவத்தை சொல்ல முடியும்? ஏதாவது ஒண்ணு அனுபவம் இருக்கும். கொஞ்சம் யோசி. என்னுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை ஒருவேளை பயனா இருக்கலாம், என்னுடைய பணம் பயனுள்ளதா இருக்கலாம், எனக்கு இருக்கிற உழைப்பு, எனக்கு எதுவுமே இல்லை, சில டேலண்ட் இருக்குது, தாளந்துகள் இருக்குது, எதன் மூலமாக நான் தேவனுக்கு பயனுள்ளவனாய் இருந்தேன், நான் பயனுள்ள பாத்திரமானவனாய் தேவனுக்கு இருந்தேனா என்ற அனுபவத்தை சற்று சிந்திச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். தேவன் அதைத்தான் விரும்பவும் செய்கிறான். காலங்கள் ஓடிட்டு இருக்குங்க, காலங்கள் வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு. நான் உழைக்கிறேன் உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரி, சம்பாதிச்சிட்டேன், சேர்த்து வச்சுட்டேன், நல்ல உயர்வா வந்துட்டேன், என்ன பிரயோஜனம்? நான் மறிக்கும் பொழுது என் பணம் வராது, ஆனா பணத்தினாலே தேவனுக்காய் செய்த கிரியைகள் மேல வரும். புரியுதா அவங்க சொல்றது? நான் இந்த உலகத்துல செய்யறேன் பாத்தீங்கன்னா, அது எல்லாமே நான் பயங்கரமா ஒரு 60 வருஷம் உழைச்சேன் பிரதர். உழைச்சு கடினமாய் உழைத்து நான் வீட்டை கட்டினேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இது நல்லது, இது பொறுப்பு, செஞ்சுதான் ஆகணும். ஆனால் இந்த உழைப்பு இதெல்லாம் கூட வரப்போறது இல்லை. ஆனா அதே உழைப்பு தேவனுக்கா என்ன செய்வது முக்கியம் இல்ல. உழைக்க கூடாதுன்னு சொல்லல, சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லல, நல்லா சந்தோஷம் வாழக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் தேவன் எனக்கு சில பொறுப்புகளை, குடும்பங்களை இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். உண்மைதான், செஞ்சுதான் ஆகணும், இதெல்லாம் கடமைதான். ஆனா இன்னொரு பக்கம் நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், ஊருக்காக உழைக்கிறேன், உலகத்துக்காக உழைக்கிறேன், எனக்கு எல்லாம் உழைக்கிறேன், ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேவனுக்காக என்ன பண்ணும்? தேவனுக்காக என்னுடைய வேலை என்ன, நான் என்ன செஞ்சிருக்கேன் ஆக்சுவலி இந்த வருஷத்துல? சிந்திக்கணும் கொஞ்சம். ஏன்னா இதுதாங்க நித்தியமானது. நான் அடுத்த சேர உங்களுக்கு பேசுறேன். இது நித்தியமானது. எதை நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், எதற்காக பிரயாசப்படுகிறேன், ரொம்ப முக்கியம். நான் எந்த உழைப்பு அதிகமா கொடுக்கிறேன், நான் எதற்காக, யாருக்காக பயன்படுத்தேன் அதிகமாய்? இந்த உலகம் என்னை பயங்கரமா பயன்படுத்தும், உண்மைதான், பயன்படுத்தாதுன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் இந்த உலகத்தோடு போயிருங்களே. அதனாலதான் துளசியில சொல்றாங்களே, நீங்கள் மேலானவை நாடு, உலகத்துக்குரிய அல்ல. இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, ஆனா அழியாதது நித்தியமானது தானங்க. இன்னைக்கு நான் மறிக்கும் பொழுது என் தேவாதி தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து முன்னாடி நிற்கும் பொழுது நான் அவருக்காக செஞ்ச கிரியைகள் தான் கூட வரப்போகுது. எவ்வளவு மேன்மையானது. மூன்றாவது, தேவனுக்காய் பயன்பட்டவனா இருந்தேனா என்ற அனுபவம் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நேரமுடைய 4வது சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசித்து நேரமுறை சீக்கிரம் முடிச்சது. 22ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், 22ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பாருங்க. அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை. இது யார சொன்னாரு? யார் சொன்னது? யாரை பார்த்து சொன்னது? தாவீது சொன்னாரு. யாரை பார்த்து? உண்மையான காலமாடுகளை பார்த்தா யார சொன்னாரு? எல்லாம் தூங்கிட்டே இருக்கலாம் தெரியும். அது வேற, நைட்டு நடுராத்திரி உங்களை உட்கார வச்சுட்டு செய்தி வர விடுறது பெரிய கஷ்டமா இருக்கு.
இப்ப சொன்னார்ல, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்குன்னு சொன்னார்ல, தாவீது உண்மையிலே காளை மாதிரிதான் சூழ்ந்து பார்த்து சொன்னாரா, இல்ல யாரை பார்த்து சொன்னாரு? இல்ல மிருகங்களையா மனிதர்களான்னு கேட்க ஒரு சிம்பிளான விஷயம். நீங்க அது அமேலிக்கீர்கள் பெலிஸ்ட் எல்லாம் விட்டுருங்க, ரெண்டாவது நான் கேட்க சிம்பிளான விஷயம். மனுஷனா மிருகமான கேட்கிறேன்? மனிதர்கள் தானே, மனிதர்கள். அடுத்து பின்னாடி பேசுறாருல, யாரை பார்த்து சொல்றாரு? அடுத்த பாசான் தேசத்து பலத்த எருதுகள். உண்மையிலேயே எருமப்பாடு காலப்பாடு கிடையாது அங்க. யார்தான் சொல்றாரு? மனிதர்கள். இதை படிக்கும்போது எனக்கு என்னன்னா, அது 4வது அந்த பாயிண்ட் எழுதும் போது கதை யோசித்தேன். இந்த வருஷத்துல இதே மாதிரி பல எருவ மாடுகள் தப்பா எடுத்துக்கிறாங்க. என்ன எருவ மாடுகள்னா, இது போல சம்பவங்கள் மனிதர்களை பார்த்திருப்பீங்க நீங்க. நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிற காளைகள் நிறைய வந்திருக்கலாம், சிங்கங்கள் வந்திருக்கலாம், எருதுகள் வந்திருக்கலாம், காளமாடுகள் வந்திருக்கலாம். நானு சிங்கத்துக்கு சிங்கமா இருந்தனா, காளைக்கு காளையா இருந்தனா, எருமைக்கு எரியமையா இருந்தனா, இல்ல மனுஷனுக்கு மனுஷனா இருந்தனா? புரிஞ்சதான் சொன்னது இருக்கணும். அதான் கத்த சொல்றேன். மனுஷகத்திலே வாழும்போது நம்ம எல்லாருக்கும் விளைவினமா இருக்கும். நம்ம எல்லாரும் அதை தோற்று பண்ணலாம். பிரச்சனைக்கிற நாளா இருக்கட்டும், கேட்கிற நீங்களா இருக்கட்டும், என்னை சுற்றிலும் இதே போல மனிதர்கள் இன்னும் அடுத்த வருஷம் வரத்தான் போறாங்க. அதெல்லாம் என்னை விட்டு காலமாடு இருமாடு போக போறது இல்லை. அது எங்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் எங்கிட்ட இருந்தாலும் ஒரு சிங்கம் வந்துடும், எங்கிட்ட இருந்தாலும் ஒரு புலி வந்துடும், எங்கிட்ட இருந்தாலும் வரத்தான் செய்யும். ஆனா நான் யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த வருடத்தில் ஆண்டவரே என்னை நெருக்குவதற்கு, என்னை அமிழ்த்துவதற்கு, என்னை வீழ்த்துவதற்கு எனக்கு விரோதமாய் பல இந்த மாதிரி மனிதர்கள் வந்தது உண்டு. ஆனால் நான் அவர்களுக்கு எப்படி இருந்தேன்? அது முக்கியம். பழைய ஏற்பாட்டிலே பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் ஒரு இருந்துச்சு. ஆனா தேவ பிள்ளையாக நான் மாறின பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை கேட்ட பிறகு, அவருடைய வார்த்தையை நான் கேட்டு ரட்சிக்கப்பட்டவருடைய பிள்ளையை மாறின பொழுது அந்த பிரமாணங்களும் மாறி போச்சு. இப்ப எனக்கு ஒரே பிரமாணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐயா உன்னில் நீ அன்புவது போல என்ன செஞ்சிரு, நீ அவன் அன்பு, அதன் 2வது விட்டுரு, அதெல்லாம் பத்தி யோசிக்காத. நீ மனிதனோடு இருந்தாய், மனிதனாக இருந்த அனுபவம் இருக்கிறதா, இல்ல சிங்கத்துக்கு சிங்கமாக இருந்த அனுபவம் இருக்குதா? ஒண்ணு சொல்றேனே, இப்படி இருந்தவர்களுடைய வாழ்க்கையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போலவே சாந்தமாய் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டவருடைய வாழ்க்கையும் பார்த்திருக்கிறேன். நான் போரிடும் பொழுது என் கர்த்தர் எனக்கா போரிட போறது இல்லை. நான் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் எனக்கா பிரயாசப்பட போறது இல்லை. நான் எதிர்க்கும் பொழுது கர்த்தர் எனக்காக ஒண்ணு செய்யப்படுது. ஆனா கர்த்தர் சொல்ற அநேக இடங்கள் சொல்ற வார்த்தை ஒண்ணே ஒண்ணுதான். ஏன் பழைய ஏற்பாட்டுல கூட ஒரு முறை தான் பழி வாங்குறது எனக்கு போட்டிருப்பாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல 2 இடத்துல வருது. என் தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய பிள்ளைகள் அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, ஐயோ நான் இப்படி பேசிட்டா, இப்படி செஞ்சுட்டா, இப்படி நடந்து கொண்டா என் தேவனுடைய நாம மகிமை இழந்து விடுமே என்று யோசித்து எனக்காக ஒரு மனுஷன் அமைதியா இருக்கான் பத்தியா, எனக்காக ஒரு மனிதன் பொறுமையா இருக்கிறான், சகித்துக் கொள்கிறான் அல்லவா? அப்ப நான் அவனுக்காக என்ன செய்வேன்? கண்டிப்பா அவனுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி என் கர்த்தர் என் நீதி என்ன செய்வாரா? பட்ட பகலை போல என் நியாயத்தை வெளிச்சத்தை போல வெளியே கொண்டு வருகிற தேவன் ஒரு நாள் வருவார் கண்டிப்பா. நம்ம வாழ்க்கையில இந்த அனுபவம் இருந்தோம். இந்த வருஷம், இந்த 1 வருட காலத்திலே தேவரே மனிதர்களோடு மனிதனாய் வாழ்ந்த அனுபவம் இருந்ததா, இல்ல மனிதர்களோடு மிருகமாய் வாழ்ந்த அனுபவம் இருந்ததா? இதெல்லாம் நான் சொல்றேன், இதெல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தோம்னு சொல்ல வரல. ஆனால் அட்லீஸ்ட் வரக்கூடிய வருடங்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யும், இது எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா தேவன் நமக்கு வார்த்தைகளை சொல்வது அதுதான். இல்லப்பா, நீ தேவனுடைய பிள்ளை, நீ மற்றவர்களுக்கு முன்பதாக இப்படி இருந்து பார், நான் செய்யக்கூடிய அதிசயமான காரியங்களை யாராலும் தடுக்க முடியாது. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரம் நேரம் இல்லை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. கடைசியா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ஆண்டவரே வருஷங்கள் போயிடுச்சு. ஏறக்குறைய நான் ஒரு 20 வருஷம் ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேன்னு சொன்னேன். இந்த 20 வருட காலங்களிலே எத்தனையோ புது வருஷம் நான் அமர்ந்திருக்கிறேன். 20 வருஷம் அப்ப நான் தேவனுடைய பிள்ளையா அமர்ந்திருக்கிறேன். 5வது அனுபவம் நம்மை எவ்வளவு மாற்றிக்கொண்டோம், எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கிறது, இந்த அனுபவம் நமக்கு இருக்கா? வருஷம் போயிட்டு இருக்குது.
ஆனா என் வாழ்க்கையில என்னை மாற்றிக்கொண்ட அனுபவங்கள் எத்தனை விஷயங்கள்ல என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை விஷயங்கள்ல பழையவைகள் ஒளிந்து ஒளிந்து ஒரே நாள் ஒளிய போறதில்ல அதெல்லாம். ஆனால் என் வாழ்க்கையில பழைய சுபாவங்கள், பழைய சூழ்நிலைகள், பழைய குணங்கள், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒளிய பெற்று நான் புது மனசாய் மாறிக்கொண்டே இருக்கிறேனா என்பதை சற்று நம்ம என்ன செய்யணும்னா சிந்திச்சுப்பாங்க. கொஞ்சம் யோசிங்க. 12 மாசத்துல எனக்கு எத்தனை முறை என் வாழ்க்கையில இந்த குணம் மாற்றம், இந்த என்னுடைய வாழ்க்கை சுபாவ மாற்றம் எவ்வளவு வந்திருக்கு. போன வருஷம் இவ்வளவு வேதத்தை படிச்ச பிரதர், போன வருஷம் இவ்வளவு காலம் தேவனோடு கூட சஞ்சரித்தேன், இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணேன், ஆனா இந்த வருஷத்துல இப்படி நான் மாறுங்க என்று எத்தனை முறை சொல்ல முடியும். பல நேரங்களில் தீர்மானங்கள் எடுப்போம். நீங்க 12 மணிக்கு நிறைய தீர்மானம் எடுப்பேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது என்னன்னா, நீங்க தீர்மானம் எடுக்காதீங்க. ஏன்னா எடுத்து போட்டு கடைசியில நீங்க செய்யாம திக்கு திணறி அதுக்கப்புறம் ஆண்டவரே சாரி ஆண்டவரே இந்த வருஷமா எடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே இந்த வருஷம் வரிசையா 52 வாரம் சர்ச்சுக்கு வரும்னு தீர்மானம் எடுப்பாங்க. சில பேர் சிலர் பைபிள் ஸ்டடி ரெகுலரா வந்துருவேன் ஆண்டவரேன்னு தீர்மானம் எடுப்பாங்க. வீட்டு செலவு கூட்டம் இந்த வருஷம் பாருங்க உட்கார வச்சு எல்லாம் ஒரு தீட்டுவா அப்படி அதெல்லாம் பயங்கரமான தீர்மானம் எடுப்போம் நம்ம. நான் சொல்றேன் நீங்க எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்துப்படி செய்யாம இருக்கிறதுக்கு சும்மாவே இருந்துடலாம்ல. ஆனா அட்லீஸ்ட் நீங்க எடுக்கிறீங்க அது சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்து எடுக்கிற மாதிரியும் தெரியல, எடுக்காத மாதிரியும் தெரியல. நாங்க வாட்டு சூசுவான வரோம் பிரதர், வந்து உட்காந்துக்கிட்டு நாங்க வாட்டுல போறோம், எங்களை பிடிச்சிக்கிட்டு நாங்க எல்லா பிரேயர் மீட்டிங் வர்றோம், உட்காருவோம், நாங்க வாட்டுல போவோம், நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் ரொம்ப அவசியம். வருஷம் ஆக ஆக வருடங்கள் போக போக நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சம்பவம் அதை வலியுறுத்துகிறது. எவ்வளவோ இந்த உலகத்திலே இப்ப நடக்கக்கூடிய இந்த உலக அந்த மாற்றங்களை பார்க்கும் பொழுது, ஒரு காலங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இவ்வளவு எதிர்ப்புகளோ இவ்வளவு பலத்த காரியங்கள் வந்தது கிடையாது. ஆனா இந்த உலகம் இப்ப எங்க போய்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. தேவனுடைய வருகைக்கு இந்த உலகம் தன்னை ஏற்கனவே தயாரா வச்சிருச்சு. நிறைய விஷயங்கள் தயாராயிடுச்சு. அந்த மிருகத்தின் இலக்கம் 666 நாங்கள பாத்தீங்கன்னா 666. இந்த டிஜிட்டல் முறை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு என்னன்னு தெரியாது, ஏடிஎம் என்ன தெரியாது, ஒரு பணம் எடுக்கவும் அதெல்லாம் கிடையாது. ஆனா இன்றைக்கு இந்த உலகம் அந்த கிறிஸ்துவனுடைய அரசாட்சிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, தயாராகிட்டே இருக்கு. இந்த உலகம் தேவனுடைய வருகைக்கு தயாராயிடுச்சு. ஆனா நீங்களும் நானும் ஏதோ இன்னும் கொஞ்ச நாள் இங்க வாழ போற மாதிரி, ஏதோ ஒரு 1000 வருஷம் அங்க வாழ போற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்ல, இந்த சுபாவ மாற்றத்தை வைத்துக் கொள்ளுங்க நல்லது வாழ்க்கை. ஏனென்றால் என் தேவாதி தேவனை ஒரு நாள் சந்திக்க போகிறேன். என் இயேசு கிறிஸ்துவானவரை இந்த பரலோகத்தை சந்திக்க போகிறேன். அது ஒருவேளை நான் அடுத்த வருஷம் இந்நேரம் இங்க நின்று பிரசங்கிப்பதற்கு நான் இல்லாம கூட இருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் இல்லாம கூட இருக்கலாம். நான் பாருங்கள, போன வருஷம் இங்க இருந்த ஒரு சிலர் இன்னைக்கு இல்ல. அவங்க இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டாங்க. நான் அடுத்த வருஷம் இருந்துரும் பிரதர், யாருக்கும் நிச்சயம் கிடையாது. நாளை என்பது, அடுத்த நிமிடம் என்பது நிச்சயமற்ற வாழ்க்கை வாழ்வு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது என்னுடைய பழைய காரியங்கள்லாம் கலைந்து தேவ சமூகத்திலே அமர்ந்து புது மாற்றத்தை உண்டாக்கி என்னுடைய வாழ்க்கையில புது சிருஷ்டியா மாற்றப்படுவது மிக 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 நல்லது. அந்த சிருஷ்டிப்பை கர்த்தர் கொடுத்துட்டார், எனக்குள்ளே அவர் வந்து விட்டார். ஆனால் இந்த மாற்றம் மிக நல்லது என்னுடைய வாழ்க்கையில. நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த வருஷம் என்னை நான் எவ்வளவு மாற்றிக்கொண்டேன், இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கிறது, ஆவிக்குரிய மாற்றங்கள். பழைய வாழ்க்கைகள் ஒழிந்து போய் புதிய வாழ்க்கைக்குள்ளாக எவ்வளவு புது மாற்றங்களை அடைந்திருக்கிறேன் என்பதை நான் சற்று சிந்தித்து பார்க்க முடிய நல்லது. 5 அனுபவங்களை நான் சிந்திக்க முடியாது உங்களை வலியுறுத்தினேன். இந்த 5 அனுபவங்களும் மிக நல்லது. யோசிங்க, என்னை நடத்துவது என் பணம் தான் போற அப்படி கிடையாது. தேவனால் நடத்தப்பட்டீர்களா? தேவனுக்குள்ளாக, கர்த்தருக்குள்ளாக நீங்கள் சந்தோஷமா இருந்தீர்களா? சற்று யோசித்து பாருங்க. தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமாய் இருந்தீர்களா? மனிதர்களோடு மனிதனாக சகஜமா இருந்தேனா? கடைசியாக நான் சிந்தித்தது போல என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்திருக்கிறதா? இந்த 5 விதமான அனுபவங்கள் ஒருவேளை இந்த வருஷம் வந்ததா? அதை பற்றி விட்டுருங்க. நீ இப்ப நீங்க தீர்மானப்படுங்க, ஆண்டவரே வரக்கூடிய காலங்களிலே இந்த 5 விதமான அனுபவங்களும் அடுத்த வருஷம் இருக்கும் பொழுது என் தேவனால் இப்படி எல்லாம் நடத்தப்பட்டு இந்த அனுபவம் எனக்கு இருந்தது என்று சொல்லுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுங்க. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அழகான விஷயமா இருக்கிறது. ஆகவே இதை யோசித்து பார்த்து வரக்கூடிய நேரங்களிலே தீர்மானங்கள் எடுத்து தேவனுக்காக வாழ
கற்ற உதவி செய்யட்டும். ஆமென். பாடல் புத்தகத்துல 546வது பாடல், நன்றியால் துதிப்பாடல்.